நம்மளை வைத்து பேச்சு நடத்துவார்களே ஒழிய ஒருபோதும் நமக்கான துன்ப துயரங்களிலே அவர் பங்கெடுத்து நமக்கான அரசியலை நமக்கான நல்வாழ்வை அவர்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டார்கள் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே சாதியை கடந்து மதத்தை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற வள்ளுவன் வகுத்த குரலின்படி நாங்கள் நிற்கிறோம், கொள்கை சார்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை நீங்கள் வாய்ப்பை பாருங்கள். யாருக்கோ போட்டு இருப்பீங்க, 25 ஆண்டு கால அரசியல் வரலாற்று ஒருத்தரும் விடாமல் போட்டு இருப்பீங்க. வேலை வாய்ப்பு வந்ததா, தண்ணீர் வந்ததா, சாலை வசதி வந்ததா? அங்கிருந்து நடுக்கூட்டத்தில் இருந்து அப்படி சுத்தி வந்துட்டான், அரை மணி நேரத்தில் வந்துட்டான். இங்கிருந்து இந்த சாலைக்கு இந்த கிராமத்துக்கு வர்றது மட்டும் எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு சாலை வசதிகளுக்கு கூட ஒரு அடிப்படை தேவைகளுக்கு கூட என் மக்கள் அல்லாடுகின்ற நிலையில் வைத்ததுதான் இவர்களின் அரசியல். இந்த அரசியலை கிழிச்சி குப்பையில் போடுகின்ற காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது. எனவே என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம். பணம் சம்பாதிக்க, பொருள் சம்பாதிக்க, பேர் சம்பாதிக்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி வரல. என்னை வாழ வைத்த என் மக்களை நான் வாழ வைக்க வேண்டும் என்று இந்த அரசியல் களத்தில் வந்திருக்கிறார். அவரை வரும்போது நீங்க விட்டுறாதீங்க. அவரை விட்டால் இனி நம்மளை காக்க மீட்க ஒருத்தரம் கிடையாது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். இனி எந்த கொம்பன் கட்சி ஆரம்பிச்சாலும் அதிமுக திமுகவை ஒழிக்கவே முடியாது. அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி படைத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இவர் காலத்தின் தேவை. என் அன்புக்குரியவர்களே, காலம் எப்போதாவது தான் அரை நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்பேற்பட்ட தலைவரை பிரசவிக்கும். அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பிரசவித்தது இப்போது தலைவர் தளபதி விஜய் அவர்களை நமக்காக பிரசவித்து இருக்கிறது. அவரின் கரங்களை நாம் வலிமைப்படுத்துவோம், அவர்களின் கைகளில் நம் ஆட்சியை கொடுப்போம். திண்டிவன தொகுதியின் முழுக்க விசிலின் சட்டம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்களின் வெற்றி, இந்த உற்சாகமே எங்களின் வெற்றியை உறுதி செய்துவிட்டது, உறுதி செய்துவிட்டது, உறுதி செய்துவிட்டது. நாங்கள் இன்னும் 10 நாள் அல்ல 20 நாளும் பசியோடு நாங்கள் பயணம் செய்வோம். அத்தகைய உற்சாகத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் என் அன்புக்குரியவர்களே, இவர்களிடத்தில் லஞ்சம் ஊழல் தவிர வேறு எந்த அரசியலுமே நீங்கள் பார்க்க முடியாது. குடும்ப ஆட்சி அப்ப ஆண்டா, புள்ள ஆண்டா, பேர ஆண்டா, இப்ப கொள்ளு பேர ஆள்றதுக்கு தயாராகிட்டு வரோம். இவரே குடும்பத்திற்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு நான் என்ன பெருவேறன் என்று திருவோடு எழுந்துகிட்டு கிடக்கட்டுமா? இத்தனை ஆண்டுகள் நீங்க ஆண்டுங்க, இனிமே நாங்கள் ஆளுகிறோம் என்று இந்த அரசியலில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து வருகிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்க. இவர்கள் என்ன தேவ தூதனா, பரம ஆத்மாவா? உங்கள் வயிற்றில் வந்த பிள்ளைகள், உங்களிடம் இருந்து வந்த பிள்ளைகள், நாங்கள் ஆளுகிறோம். எங்களுக்கு வலிமை தாருங்கள். உங்களிடம் வந்த பிள்ளைகள் எடுத்து அதிகாரம் கொடுத்தால்தான் உங்களுடைய வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுடைய சுகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்களும் அதை அனுபவித்திருக்கிறோம். என் அன்பு உறவு